வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா, ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 10% அதிகம் எனில் பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எத்தனை சதவிகிதம் குறைவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஏயினுடைய இன்கம் வந்து பியினுடைய இன்கம்மை விட 10% அதிகம். அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பியின் வருமானத்தை வந்து சம் 100 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிடலாம். அப்போது ஏயின் வருமானம் என்னவாக இருக்கும், இதை விட 10% அதிகம். அப்போன்னா 100 + 100 10%ன்னு எழுதிக்கலாமா? ஸோ அப்போ இது என்ன ஆகும், 100 + 100 × 10 / 100. ஸோ இதை அடிக்கலாமா? அப்போ 110 ரூபாய். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஏயின் வருமானத்தை விட பியின் வருமானம் எத்தனை சதவிகிதம் குறைவு சதவிகிதம் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஏயின் வருமானம் எவ்வளவு 110 ரூபாய்க்கு, பியின் வருமானம் எவ்வளவு குறைவாக இருக்குது, 10 ரூபா கம்மியாக இருக்குது. அப்போ 110 ரூபாய்க்கு 10 ரூபா கம்மியாக இருந்தால் × 100%க்கு எவ்வளோன்னு போட்டால் நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதை அடிக்கலாமா? அப்போ 100/11 இருக்கும். இதை எப்படி எழுதலாம், 9 11 99, மிச்சம் 1. ஸோ இத்தனை சதவிகிதம் வந்து பியின் வருமானம் வந்து ஏயின் வருமானத்தை விட குறைவாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.